ഹായ് സ്റ്റുഡൻറ്റ്, വെൽക്കം ടു ജെഫ് നരികൻ യൂട്യൂബ് ചാനൽ. இந்த காணொலி மூலம் எங்களுடைய விசேட மாதிரி பரீட்சை இதனுடைய பகுதி ஒன்று வினாத்தாளின் ஒன்று தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப் நரிகன் யூடியூப் சேனல் மூலம். அங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் அவதானிப்போம். 1, 2 ஆகிய வினாக்களை தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள சித்திரத்துடன் பெருமளவு ஒத்த சித்திரத்தை தெரிவு செய்க. மிக இலகுவான கேள்வி. முதலாவதாக உள்ள சித்திரத்தை நீங்கள் அவதானிக்க வேணும். இதை போல இதில் எங்கே இருக்குது, இந்த 3 உருக்கள்லையும் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேணும். சரி, அப்போ எப்படி பார்க்கலாம்? முழுமையாக பார்க்கலாம், அதன் பகுதி பகுதியாக பார்க்கலாம். என்ன, அப்போ இதை முழுமையாக அவதானிக்க வேணும். அவதானித்தா இதில் பார்த்தீங்கன்னா பொருத்தமான ஒரு 2வது எப்படியாண்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் இந்த கால்களை அவதானிக்க இந்த பகுதியில் ஒரு காலை காணீர். சரியா, இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அந்த காலில் இங்கே இருக்குது. அப்போ இது வராது. 3வதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதுகு பக்கத்தை பாருங்க. என்ன, இந்த முதுகு பக்கத்தை பார்த்தீங்கன்னா இதில் இடஒளி ஒன்றை காணல வெள்ளையை இவ்வளத்தை. இங்கே இது வெள்ளை இருக்குது, இதில் வெள்ளை இருக்குது, இங்கே வெள்ளை இல்லை. ஆகவே இந்த படம் அடுத்த 2வது வினாவை பாருங்க. இந்த கோடுகள் எல்லாம் என்ன, 4 கோடுகள் வரையப்பட்டு சின்ன சின்ன கோடுகள் வலஞ்சுழியாக திரும்பி இருக்கு. அப்போ முதலாவதை பாருங்கள், இதில் இடஞ்சுழியாக திரும்பி இருக்கு, இதில் இடஞ்சுழியாக திரும்பி இருக்கு, இந்த இதில் இடஞ்சுழியாக திரும்பி இருக்கு. அப்போ எல்லா கோடுகளும் வலஞ்சுழியாக காணப்படுகின்ற பொழுது அது 2லையும் முதலாவது 3வது விடைகளில் இடஞ்சுழியாக திரும்பி இருக்கிற காரணத்தால் பெருமளவு ஒத்தது இந்த 2வது படம். சரி, அடுத்தது 3, 4 ஆகிய வினாக்களில் அடைப்புக்குள்ளே உள்ள பொருட்களில் ஒன்றுக்கு ஒன்று மாற்றீடாக பயன்படுத்த முடியாத பொருட்களை கொண்டு அடைப்பு தான் தெரியும். மாற்றீடாக பயன்படுத்தக்கூடியது இல்லை, பயன்படுத்த முடியாது. சரி, இலகுவான கேள்வி. இங்கே பாருங்கள், இங்கே சிமிலி விளக்கு இருக்குது, இங்கே இந்த மின்சாரத்தில் ஒளிர்ற விளக்கு இருக்குது. அப்போ பாருங்கள், 2 3 மாற்றீடாக பயன்படுத்தலாம். என்ன, வெளிச்சத்துக்காக 2ஐயும் பயன்படுத்தலாம். மாற்றீடாக சிமிலியை பயன்படுத்தலாம், இந்த விளக்கை பயன்படுத்தலாம். இங்கே கத்தி இருக்குது, கத்திரிக்கோள் இருக்குது, இதையும் வெட்டுறதுக்கு கத்தியை பயன்படுத்தலாம், அல்லது கத்திரிக்கோளை பயன்படுத்தலாம். இங்கே அயன் பாக்ஸ் இருக்குது, டார்ச் லைட் இருக்குது. அயன் பாக்ஸுக்கு பதிலாக டார்ச் லைட்டோ, டார்ச் லைட் பதிலாக அயன் பாக்ஸோ பயன்படுத்த முடியாது. அது ஒன்றுக்கு ஒன்று மாற்றீடாக பயன்படுத்த முடியாத பொருட்கள் இவை 2 தான். அடுத்த பாருங்கள், இங்கே தள்ளு வண்டியில் ஒற்றை சில்லு வண்டியில் தள்ளு வண்டியில் இருக்குது வீல் பரோ. இங்கே பேலன்ஸ் பார், இந்த தராசு இருக்குது. அப்போ இந்த நீங்கள் தராசுக்கு பதிலாக இந்த ஒற்றை சில்லு வண்டியோ இல்லாட்டி ஒற்றை சில்லு வண்டி தராசையோ பயன்படுத்த முடியாது. சரி, ஆனால் இங்கே பாருங்க, கைவில்லையும் இருக்குது, கண்ணாடியும் இருக்குது. 2 முறுக்களை பெருப்பிச்சு பார்க்குறதுக்கு பயன்படுத்தலாம். அதே போல் இங்கே குதிரை இருக்குது, கார் இருக்குது. காரில் பயணம் செய்யலாம், குதிரையிலையும் பயணம் செய்யலாம், மாற்றிடாக பயன்படுத்தலாம். சரியா, வினாலகம் 5 குறித்த உருவின் எல்லை கோடுகள் வழியே ஒரே நிறம் அருகருகே வராதவாறு நிறம் தீட்டுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை நிறங்கள் பயன்படுது? எல்லா கோடுகள் வழியே தான். சரியா, எல்லா கோடுகள் வழியே ஒரே நிறம் வரக்கூடாதுன்னு சொன்னால் இந்த வினாவுக்கான விட 2 நிறத்தை பயன்படுத்தலாம். சரியா, உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு சிவப்பை பயன்படுத்தலாமாண்டா, நாங்கள் இங்கே சிவப்பை பயன்படுத்தலாம், இங்கே சிவப்பை பயன்படுத்தலாம். இதுக்கு ஒரு பச்சையை பயன்படுத்தலாம், இதுக்கு ஒரு பச்சையை பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு. அப்போ அருகருகே இல்லை கூடுதல் வழியே வரையுது. சரியா, சில விட நீங்கள் கேட்கக்கூடிய சொல்லியிருந்த என்ன, இதில் பச்சை வேண்டா, இங்கே பச்சை இருக்கும், இந்த மூலக்கூடுகள் வழியே, இந்த மூலக்கூடு வழியே இதில் பச்சை, எல்லா கூடுகள் வழியே தான் கேட்டேன். இந்த குறுக்கா அதை நாங்கள் இதில் பார்க்க தேவையில்லை. என்ன, எல்லா கூடுகள் வழியே என்று கேட்டபடியே நாங்கள் அதை குறுக்க பார்க்க தேவையில்லை. சரி, அப்பாவே இந்த வினாவுக்கான விட 2. வினாலகம் 6 கீழே உள்ள திண்ம உருவை எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் புறப்படாத தோற்றம் இது. இப்போ இந்த திண்ம உருவை எல்லா பகுதியிலேருந்து பார்க்கலாம், கீழே இருந்து மேலே இருந்து பின்னுக்கு இருந்து முன்னுக்கு இருந்து பார்க்கலாம். அப்படி பார்க்க ஒரு உருவம் தெரியாதண்டான்
இது தோன்றும். இந்த முதலாவது உருவை பார்த்தீங்கன்னா இது தோன்றும் கட்டை. எப்படி பார்த்தா, கீழே இருந்து பார்த்தால் இந்த பகுதி அகலமாக இந்த பகுதியும் தெரியும். அது எனக்கு கீழே உள்ள அந்த பகுதி தான் இந்த கூடு. அப்போவே தெரியும். இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும். எப்படி இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லது இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே உள்ள கூடு, பிறகு கீழே உள்ள இந்த பாக்ஸ் இந்த தெரியுது. ஆனால் இந்த உருவமே தெரியாது. எப்படி பார்த்தாலும் இந்த இந்த உருவம் தெரியாது. ஏன் இங்கே இப்படி தெரிஞ்சால் இந்த கூடு சின்னதாக தான் தெரியும், இப்படி அகலமாக தெரியாது. ஆகவே தோன்ற முடியாத ஒரு மூன்றாவது உருவம் கண்ணுக்கு புறப்படாது. விநாயகமேடு படத்தில் காட்டப்பட்டவாறு கபிலன் ஏயில் தொடங்கி பி வரை பயணம் செய்திருந்தால் அவன் பயணம் செய்யாத திசைகளை மட்டும்தான் பயணம் செய்த திசைகளை வந்தால் பிள்ளை சரிதான். அப்போ இங்கே பாருங்க, ஏயிலே ஆரம்பிக்கிறாருண்டா தெற்கு நோக்கி போகிறேன், பிறகு வடகிழக்கு நோக்கி போகிறேன், பிறகு தென்கிழக்கு, பிறகு மேற்கு. இதை தவிர வேறு திசைகள் எல்லாமே இருக்கும். அப்படி பார்த்தா இப்போ வடகிழக்கு இங்கே வடகிழக்கு வந்துடுது. அப்போ ஆகவே இந்த விட வராது. இங்கே மேற்கும் இருக்குது. நம்ம இது வரக்கூடியதும் வந்துட்டு, ஆக இந்த வடக்கு மட்டும்தான் வராது. பயணம் செய்யாது சரியா. இப்போ கிழக்கு, இதில் கிழக்கு இருக்கா? இல்லை. அப்போ இது வரலாம், செய்யாத திசை கிழக்கு. வடமேற்கு வரலாம், செய்யாத திசை வடக்கு வரலாம். அப்போ இதான் விட. இந்த 3 திசையும் தான் பயணம் செய்யாத திசையாக இருக்குது. சரி. கிராமங்களில் வசிப்பவர்கள் விருந்துபசாரம் செய்வதில் விருப்பம் உடையவர்கள். இக்கூற்றுக்கேற்ப விருந்துபசாரம் செய்வதில் கிராமத்தில் வசிப்பவர் மட்டும் விருப்பம் உடையவர்கள் அப்படி சொல்லிடலாம். ஏன் கிராமத்தில் வசிப்பவர் விருந்துபசாரம் செய்வது விருப்பம் உடையவர்கள்ன்றதுக்காக அங்கே இருக்கிறாக்க மட்டும்தான் விருந்துபசாரம் செய்வதில் விருப்பம் உடையவர்கள் கருத்து எடுக்கலாது. நாங்கள் ஏன் இடத்துல இருக்கிறாக்களும் விருப்பம் உடையவராக இருக்கலாம். கிராமங்களில் வசிப்பவர் விருந்துபசாரம் செய்வதில் விருப்பம் அல்லாதவர்கள் அல்ல. விருப்பம் அல்லாதவர்கள் அல்லர் என்றால் விருப்பம் உடையவர்கள் என்றதான கருத்து. அப்போ இந்த கருத்தும் இந்த கூற்றும் ஒரே கூற்று தான். விருப்பம் உடையவர்கள் அப்போ விருப்பம் அல்லாதவர்கள் அல்ல என்றால் விருப்பம் உடையவர் என்றதான் கருத்து. அப்பாகவே அதான் சரியா. சரி. 3வது பாருங்க, நகர்களில் வசிப்பவர்கள் விருந்துபசாரம் செய்வது விருப்பம் இல்லாதவர். அதை அப்படி சொல்லிடார். கிராமத்தில் வசிப்பவர்களெல்லாம் விருந்துபசாரம் செய்வதில் விருப்பம் உடையவர்கள் என்றால் நகரத்தில் உள்ளவர்கள் நாங்கள் விருந்துபசாரம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் விருப்பம் இல்லாதவர்கள் நாங்கள் எடுக்கலாது. சரியா. அந்த கூட்டை வச்சுக்கொண்டு கீழே காட்டப்பட்டுள்ள கடதாசி கீழத்தினை நேராக்கிய பின் அதன் சுற்றி வர உள்ள நீளம் அது மிக சிறப்பான கேள்வி. என்ன கொஞ்சம் பாருங்க, இதை பாருங்க, உழவு 4 இருக்குது. அப்போ இதை நிமித்தினா அங்கே வரப்போகுது கீழே அப்படியே 4ஆக வரும். விளங்கிட்டேன். அப்போ இது 3 இருக்குது. இப்போ இது இங்கே மடிச்சிருக்கு. அப்போ இதை நிமித்தினா இந்த கோடு தான் இந்த கோடு தான் காட்டு 1 சென்டிமீட்டர். அப்போ இது கட்டாயம் இதில் ஒரு 1 சென்டிமீட்டர் வரும். அப்புறம் இந்த கோடு இருக்குது தான், இது நிமித்தினோடு இது மேலே நிமிரும். அப்போ இந்த நேர நிமிடா 2 நிமிரும். இப்போ சிம்பிள் வேறு 2 3 3 3 4 7 6 3 3 6 4 10. அப்போ ஒரு கரைக்கு என்ன வரப்போகுது? 10 வரப்போகுது. அப்போ மற்ற கரையும் கட்டாயம் என்ன இருக்குது? நிமித்தினா 10 இருக்குது. இப்போ பாருங்க, இந்த பகுதி எவ்வளோ உண்டாம். அப்போ இப்படி நிமித்தேக்கல இப்படி தானே வந்திருக்கும். அப்போ இஞ்சாலவத்து இது ஒன்று இது ஒன்று. அப்போ 10 10 20 22 22. அப்போ சுற்றி வர உள்ள நிலம் 22 சென்டிமீட்டர். மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அம்மாதத்து சனிக்கிழமை வரும் தேதின்னு கூட்டுவேன். இப்போ மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை வேண்டா, 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3. அப்போ சனி வந்து 3 ஆரம்பிக்குது. சரியா. இந்த மே மாதம் பண்ணால் இத்தனை மே மாதம் பிறர்களை பாருங்க, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி என்ன ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஏண்டா மொழியில் வருது. மொழியில் வந்தால் 31 நாள். அப்போ முதல் 3 அடுத்த 7 கூட்டுங்க 3ஓட 10ஆம் தேதியும் சனிக்கிழமை, 10ஓட 7 கூட்டுங்கோ 17 சனிக்கிழமை, 17 7 கூட்டுங்கோ 24 சனிக்கிழமை, 24ஓட 7 கூட்டுங்கோ 31 சனிக்கிழமை. இப்போ இதை கூட்டி விட்டா சரி. இதை கூட்டினா உங்களுக்கு என்ன வருமாண்டா 85 என்று வரும். அப்போ 85 நாட்கள் அந்த தேர்தலில் கூட்டுத்தொகை 85.
விதிசுகன் ஏ என்ற இடத்திலிருந்து மணித்தியாலத்துக்கு 3 கிலோமீட்டர் மாறாத வேகத்தில் வடக்கு திசை பி என்ற இடத்தை நோக்கி பயணிக்கும் அதே வேளை பிரண்டன் பி என்ற இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் மாறாத வேகத்தில் ஏ என்ற இடத்தை நோக்கி பயணித்தான். இவர்கள் 3 மணித்தியாலம் பயணித்து. சிம்பிள் என்ன இந்த கேள்வி சிம்பிள். இவர் 3 மணித்தியாலம் பண்ணா 3 கிலோமீட்டர் படி 3 9. அவர் 2 மணித்தியாலம் பண்ணா 3 மணித்தியாலம் 2 கிலோமீட்டர் வேகம் பண்ணா 3 மணித்தியாலம் 2 6 6 9 15 கிலோமீட்டர். சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். சரியா அப்பா படத்தை பாருங்க படத்தோட பார்ப்போம். இவர் ஏ இருக்கு பி என்ற இடம் இருக்குது. இவர் இங்கே இந்த விஷயம் என்ன செய்ய போகிறாண்டா 3 3 3 போகிறேன். அப்போ எத்தனை போயிருப்பார் 9 போயிருப்பார். இப்போ இவர் இந்த 9 கிலோமீட்டரில் தான் அவர் சந்திக்கணும் என்றால் இவர் இங்கே இந்த 2 கிலோமீட்டர் போகிறதுனால வர போகிறார் 2 4 6 அப்போ 9 வந்து சந்திச்சிருப்பேன். சரி அப்போ கூட்டினால் 15 கிலோமீட்டர். இஞ்சால 6 இருக்குது 9 இருக்குது இஞ்சால 6 இருக்குது 9 மாதம் 15 கிலோமீட்டர். சரி விநாயகம் 12 அருகே உள்ள திண்ம உருவை புள்ளிக்கோட்டின் வழியை வெட்டி நீக்கிய பின் இந்த பகுதியை நீக்குவோம். நீக்கிய பின்னர் எஞ்சிய திண்ம உருவ முக்கோண வடிவம் கழித்து சரியில்லை சின்ன கேள்வி என்ன இதை நீக்கினாலே இதில் ஒரு முக்கோணம் வந்துடும் புதுசாக. அதே நேரம் இதில் ஒரு முக்கோணம் இருக்கும் இதில் ஒரு முக்கோணம் இதில் ஒரு முக்கோணம் இருக்கும். முக்கோணம் பண்ணுறது தனியாக 3 பக்கமும் சமனான பக்கங்கள் இல்லை. அது செங்கோணமாக இருந்தாலும் முக்கோணம் தான் அது. அப்போ ஆகவே 4 முக்கோணங்கள் தெரியும். சரியா குமணன் சபேசனின் தந்தை. இப்போ குமணன் சபேசனின் தந்தை சபேசன் அப்பா குமணன் சுரேன் குமணனின் தம்பி. அப்போ குமணனுக்கு ஒரு தம்பி இருக்கு யாருன்னு பார்த்தா சுரேன். அப்போ சபேசனுக்கு இந்த சுரேன் சித்தப்பாவாக இருக்கும். அப்பான்ற தம்பி என்ன சித்தப்பா தானே. சரி அதே சபேசனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான் சகானா சபேசன் தங்கைண்டா தங்கைக்கு மேலே இருக்கும் சுரேன் சித்தப்பாவை தான் இருக்கு. ஏன் அப்பான்ற தம்பியாண்டா அது அண்ணாக்கும் அப்பான்ற தம்பி தான் தங்கச்சிக்கும் அண்ணான்ற அப்பான்ற தம்பி தான். சரியா அப்போ சித்தப்பா. கீழே தரப்பட்டுள்ள பாடலை நன்கு வாசித்து கேட்கப்படும் வாக்குப்படியே தெரிய இறந்துண்டு வாழும் வாழ்வை இன்றோடு விட்டொதுக்கி கரம் உண்டு கலப்பை உண்டு கடிதடு களை விட்டு மேற்குறித்தவருடைய தொடர்புடைய தொழில் விவசாயம். என்ன கலப்பை ரைட். செவ்வக வடிவமான கடதாசி ஒன்று உருவில் காட்டப்பட்டவர் என்ற இடத்தில் முறிந்த ஓடு வழியே கோட்டில் மடிக்கப்பட்ட பின்னர் என்ற இடத்துல முறிந்த ஓடு வழியை மடிக்கட்டான். இது ஒரு செவ்வக வடிவான உண்டு மடிச்சாச்சு. பியினால் குறிக்கப்பட்ட இடத்தில் புள்ளி கூடுதல் வழியை வெட்டிய பியினால் தான் குறிக்கப்பட்டிருக்கான இந்த கூடுதல் வழியை வெட்டும் மடிச்சாப்புறம் வெட்டினா ஒரு பிரச்சனை அப்படியே நீட்டி விட்டிங்கண்டா சரி சமச்சீராக கீறி விட்டிங்கண்டா சரி. இப்போ இந்த பகுதியை பாருங்கள் இந்த பகுதி முக்கோணம் இல்லை ஏன்னா நடுவில் வட்டி எடுக்கலை தானே. அப்போ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சதுர அமைப்பு சாய்வக அமைப்பில் கிடக்கும். அப்போது 1 2 3 4 முக்கோணங்களை வட்டி எடுக்கலாம். சரி 4 முக்கோணத்தோடு கிடைக்கும். ரீதனா தை மாதம் ரூபாய் 15 மாசி மாதத்தில் ரூபாய் 30 பங்குனி மாதத்தில் ரூபாய் 45 என்றவாறு ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கு சேமிப்பு கணக்கில் வைப்பு செய்கின்றார். அப்போ என்ன 15 15 கூடுது என்ன 15 30 45. அவள் ரூபாய் 120 தனது சேமிப்பு கணக்கு வைப்பு செய்த பின்னர் அவளது வங்கி கணக்கில் உள்ள பணமாம் 15 இருக்குது பிறகு 30 இருக்கண்டா 2 சேர்த்தா 45 30 அடுத்த 45 இருக்கண்டா 45 90 இப்படி கூடிக்கொண்டு போவோம். சரி அப்படி பார்த்தா இந்த வினாவுக்கான விட 540 அப்படின்ட்டு பார்ப்போம். 15 அடுத்தது 30 அடுத்த 45 60 75 90 105 120. சரி இப்போ 120 போட்டால் இறுதியில் இந்த இவ்வளோத்தையும் கூட்டணும். என்ன 15 30 45 45 40 90 150 இப்படி கூட்டி பாருங்க முழுக்க கூட்ட 540 கூட கிடைக்கும். சரி 17 18 ஆகிய வினாக்கள் ஒவ்வொன்றும் உள்ள எண்கோளத்திற்கு ஏற்ப வெற்றிடத்தில் இருக்க வேண்டிய எண்ணை தெரிவு செய்க. இப்போ பாருங்கள் இந்த வினாவுக்கான விட 8 எப்படி வந்தாண்டு பார்ப்போம். இப்போ 4லேருந்து 2 கழிச்சா 2 ஈரஞ்சு 10 7லேருந்து 4 கழிச்சா 3 3 2 6 5லேருந்து 3 கழிச்சு 2 4 8. சரி எவ்வளோங்கிட்டேன் இதில் இருந்து இதை கழிக்கிறது 4லேருந்து 2 கழிக்கிறது அப்போ 2 பேர்
அந்த 2 இதை பெருக்கிற என்ன நடக்கும்? 5 10. சரி, அப்போ 7 கொண்டு 4 கழிக்கிறோம், 3 பேர். அந்த 3ஆல் 2 பெருக்கிறது, 3 2 6. அப்போ 3 கொண்டு 5 கழிக்கிறது, 2 பேர். 4 8 சின்ன கல்வி. ஏன் இது பார்ப்போம், இது என்ன நடக்கு? 2 2 2 2 அது 2ஆல் பிரிக்கிறா 4 பேர். 2 2 இதே இதே பெருக்கும், பெருக்கிறேன். 2 2 பேர், அதை அப்புறம் 2ஆல் பிரிக்கிறா 4 பேர். இப்போ 3 2 6 6 2ஆல் பிரிக்கிறா 12 பேர். 4 3 12 2ஆல் பிரிக்கிறா 24. சரி, ஒரு பட்டியலில் இலக்கம் 3 எழுதப்பட்ட அட்டைகளும் இலக்கம் 7 எழுதப்பட்ட அட்டைகளும் உள்ளன. அட்டைகளின் மொத்த எண்ணிக்கை 12 ஆகும். எழுதப்பட்ட இலக்கங்களின் கூட்டுத்தொகை 64 ஆகும். இலக்கம் 3 எழுதப்பட்ட அட்டைகள் எத்தனை? மிக இலகுவான வினா, ஆனால் சிம்பிளாக செய்து போட்டு போடலாம் விடையிலே. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த வினாவுக்கான விட 5. 3 எழுதப்பட்ட 5 இருக்காம். அப்படி பார்ப்போம். பாருங்க, முதலாவது விட என்ன சொல்கிறது? 4 3 எழுதப்பட்ட அட்டை இருக்குண்டா மொத்தம் 12 அல்லோ. அப்போ 4 விட மிச்சம் 8 இருக்குது. அந்த 8ல் என்ன இருக்கும்? 7 இருக்குது. 3 7 தான் எழுதியிருக்கு. இப்போ 8ல் 7 இருந்தால் 7 8 56. இப்போ பாருங்கள், இந்த 56ஐயும் இதையும் கூட்டி பாருங்க. 56 இங்கே எத்தனை வருது? 3 12. 56 12 56 12 கூட 68 வந்துடும். ஆனால் எத்தனை இருக்கான்? கூட்டுத்தொகை 64 வரும். அப்போ இந்த விட வராது. இப்போ 5 பாருங்க, 3 எழுதப்பட்டது 5 சொன்னால் 1 2 3 4 5. அப்போ 5 வந்துட்டு என்றால் 12ல் 5 வந்தால் மிச்சம் 5 இருக்கும், 7 இருக்கும். 7ல் 7 எழுதியிருக்கணும், 7 49. இப்போ இந்த 49ஓட இந்த 3 5 15ஐயும் கூட்டி பாருங்க. 49ஓட 15ஐ கூட்டினால் என்ன வரும்? 64 வரும். ஆகவே கட்டாயம் 5 அட்டைகள் இருக்கணும், 3 எழுதப்பட்ட அட்டைகள். சரி, வழங்கிட்டு ரைட். பூக்கடை ஒன்று பிற்பகல் 5 மணி தொடக்கம் முற்பகல் 5 மணி தொடக்கம் முற்பகல் 11 மணி வரை உள்ள நேரங்களில் தொடர்ச்சியாக 4 மணித்தியாலங்கள் தினமும் திறந்திருக்கு. என்ன பூக்கடையில் தவறாமல் பூக்களை வாங்கக்கூடிய நேரம் இது? சிம்பிள் கேள்வி. 5 6 7 8 9 11 இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக 4 மணித்தியாலம் திறந்திருக்குமா? 5 மணி திறந்தாருன்னு சொன்னால் 8 மணி மட்டும் திறந்திருப்பேன். 6 மணி திறந்தாண்டா 9 மணி மட்டும் திறந்திருப்பேன். 7 மணி திறந்தா 10 மணி மட்டும் திறந்திருக்கும். 8 மணிக்கு திறந்தா 11 மணி திறந்திருக்கும். இதுக்கு பாருங்க, 5 மணி 6 மணி திறந்தா 5 மணி பூட்டி இருக்கும். 7 மணி தான் 6 மணி பூட்டி இருக்கும். ஏன்னா அப்போ இஞ்சால இந்த 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா நேரமும் திறந்து எந்த 4 மணித்தியாலங்களை தொடர்ச்சி எடுத்தாலும் இந்த 8 அதுக்குள்ளே அடங்கும். ஆகவே பூக்களை வாங்கக்கூடிய நேரம் சரியா 8 மணியாக இருக்கு. சரியா? ஓகே பிள்ளைகள், நாங்கள் அடுத்த காணொலியில் இந்த 5வது வினா பத்திரத்தின் 21வது வினா தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கான விடைகளின் நுட்பங்களையும் அவதானிப்போம். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னாடிகன் யூடியூப் சேனல் மூலம் தொடர்ந்து இணைந்திருங்கள். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி உங்கள் ஆசிரியர் SKR.